ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த தவசு காலத்தில் 36வது நாளின் தியான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவாராக. ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கிறவர், நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்களை தியானிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த சம்பவம் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம். அவள் வார்த்தையினால் அற்புதங்கள் உண்டு மக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். He is alive. He is a living God. அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தெரியும், அதை நம்புகிறவர்களுக்கு அது தெரியும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பொழுதும் வேதத்தை வசனத்தின்படி நடக்கிற பொழுதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 - 19 வரை வாசிக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசு இடத்துல வேண்டுதல் செய்கிறார்கள். இயேசு ஆசார இடத்துல போய் பார்க்க சொல்கிறார். அதில் அனைவரும் சுகமாகிறார்கள். ஒருவன் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துகிறார். இயேசு அவனை பார்த்து, இந்த அந்நியன் மட்டுமே உண்மையாய் வந்து நன்றி செலுத்துகிறான் என்று சொல்லி, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகிழ்ச்சியாக போப்பா, சந்தோஷமாக போய் என்று அனுப்பி வைக்கிறேன். இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசிக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சிறப்பாய் ஆண்டவர் செய்த அற்புதம், இயேசு செய்த அற்புதம். இதில் நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் பல காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளுக்காக சிந்திப்போம். தபசு காலங்களில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவர், நம்மை தேடி வருகிறவர், நாம் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் வரணும். இந்த பகுதி எருசலேமுக்கு போகிற வழி. அது சமாரியா, கலிலேயா என்ற பகுதியெல்லாம் கடந்து போக வேண்டியது. அதில் ஒரு கிராமத்துக்குள்ளே இயேசு பயணிக்கிற பொழுது அந்த கிராமத்தில் இருந்த 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் இயேசுவை பார்த்து தூரத்தில் நின்று கொண்டே கேட்கிறார்கள், நாங்கள் குஷ்டரோகம் பிடித்தவர்கள், நாங்கள் தீட்டுள்ளவர்கள், நாங்கள் தனித்து விடப்பட்டோம், ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்வு தாரோம் என்று கேட்கிறார். ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் மனதிறங்குகிறவர். அவர் உங்களையும் ஆண்டவர் அப்படிதான். நீங்கள் வேண்டுதல் செய்தால் உங்கள் வேண்டுதலை கேட்டு பதிலளிப்பார். இந்த தபசு காலங்களில் நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை ஒருங்கிணைத்து ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாம் நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவத்தில் விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 10 குஷ்டரோகிகளும் தூரத்தில் நின்று நாங்கள் குஷ்டரோகிகளாக இருக்கிறோம், கிட்ட வர முடியாது, நாங்கள் தீட்டுள்ளவர்கள் என்று தங்களுடைய நிலையை சொல்லி வேண்டுதல் செய்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய நிலைமையை சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். நாம் யார், எங்கே இருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன, நாம் எந்த சூழலில் இருக்கிறோம், நமக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு தொடர்பு இருக்கிறது, குடும்பத்தோடு, திருச்சபையோடு, இந்த சமூகத்தோடு நம்முடைய உடன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை இயேசு சாமியத்தில் சொல்லுவோம். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிப்பார். இந்த 10 குஷ்டரோகிகள் விண்ணப்பிக்கிற பொழுது, அவர்களை நோக்கி வேண்டுதல் செய்கிற பொழுது அவர் நின்று அவள் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு ஒரு பதில் தருகிறார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லித் தருகிறார்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கின்றவர். இந்த 10 குஷ்டரோகிகளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கிறார். இரண்டாவதாக அவருடைய பதில் குஷ்டரோகம் பிடித்தவர்களை பரிசோதிக்கிறது. அவர்களை ஆலயத்திற்கும் குடும்பத்தோடும் ஊரோடு ஒன்றித்து வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள் ஆசாரியர். தேவாலயத்துக்கு போய் ஆசாரிகளை மத்தியில் உங்களை காண்பித்து நீங்கள் அனுமதி பெறுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அருள் நமக்கு தேவை என்றால், நாம் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவர் ஆக்கிய தேவன் நமக்கு சரியான வழியை சொல்லித் தருவார். நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நடத்துகின்றவர் அவர். 10 குஷ்டரோகிகளை அங்கவீனமாக இருக்கிறார், சுகவீனமாக இருக்கிறார்கள், எல்லாரால் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கே வழி சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு வாழ்வில் தீர்வை கொடுக்கிறார். இந்த நாளில் தியான வேளையில், இந்த தபசு காலங்களில் ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், ஆண்டவரத்தில் விண்ணப்பிக்கிற நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். பொறுமையோடு காத்திருப்போம். அவர் இந்த வருடம் இந்த தபசு காலங்களில் உன் வாழ்வில் சரியான பாதையை நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அழகாக எலியேசர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னை நேர்வழியாய் நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையார், அவரே உங்கள் காரியங்களை வைக்க செய்வார் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களுக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அழகான ஆண்டவருடைய வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த 10 குஷ்டரோகிகள் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு இயேசு இடத்துல விண்ணப்பிக்கிறார்கள். அவர் சரியான வழியை சொல்லிக் கொடுக்கிறார், சரியான ஆலோசனைகளை அவருக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் போய் தேவ ஆலயத்தை பிரதான ஆசாரியரை சந்தித்து உங்கள் காரியங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். 10 பேரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவாலயத்தை நோக்கி போனார்கள். அவர்களை போகிற வழியிலேயே அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்கிறார். கடைசியாக இந்த 10 பேர் சுகம் பெற்று ஆசாரியத்தில் காண்பித்த பிறகு ஒருவன் இயேசுவினிடத்தில் திரும்பி வருகிறான். அவரிடத்தில் தன்னுடைய நன்றியை செலுத்தும்படி, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னையே அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய அருளால், அவருடைய வழிநடத்துதலால் நீ நன்மையை பெற்றாய், சுகத்தை பெற்றாய், வாழ்வு பெற்றாய், பல சமாதானம், சந்தோஷம், பல நிலைகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறினீர்கள். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்கிறதுல, செபிக்கிறதுல, ஆலய வழிபாடில் கலந்து கொள்வதில் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் சமாரியன், அந்நிய மதத்தான். அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துகிறான். ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது என்பதை அறிந்து அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னுடைய பயணத்தை கிறிஸ்துவோடு நீ தொடரலாம், குடும்பத்தோடு தொடரலாம், இந்த சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த தபசு காலங்களில் நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து ஆண்டவரை சார்ந்து கொள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறதற்கு நம்மை அழைக்கிறார்.
ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த நாளின் தியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 36வது நாளில் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் என்னோடு இணைந்து இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புகிறோம். அவர்கள் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தேவ பிரசனம் இறங்கட்டும். ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் பிள்ளைகள் மேலே வைங்க சுவாமி. பலவீனங்கள் மாறட்டும், வியாதியின் கூறுகள் சுற்றறிக்கப்பட்டும், எல்லா விதமான அசுத்த ஆவிகளும் பொல்லாத ஆவிகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. தெய்வீக ஒரு சமாதானம் ஒரு உள்ளத்தில் வரட்டையா. உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. விசுவாசத்தை நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. 10 குஷ்டரோகிகள் ஒருங்கிணைந்து ஆண்டை நோக்கி விண்ணப்பித்தார்கள். இந்த 10ல் ஒருவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் மாறினான். அவனை இயேசு கண்டு எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் இருள் நீங்கட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறட்டும். நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்று உன் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் செய்தருள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதா. ஆமென், ஆமென்.